தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனுக்கள் அளித்த பொதுமக்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளை மே ஜெகன் பெரியசாமி வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வாரந்தோறும் மாநகராட்சியில் உள்ள மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட 74 மனுக்கள் 36 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மே ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு ஆணைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் சொத்து வரி பெயர் மாற்றம், குடிநீர் இணைப்புகள், குடிநீர் இணைப்புக்கான பெயர் மாற்றம், பிறப்புச் சான்றிதழ் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களுக்கான தீர்வு காணப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள வடிகால்கள் சீராக பராமரிக்கப்பட்ட காரணத்தால் மழைநீர் எந்த பகுதியிலும் தேங்கவில்லை. மேலும் 16, 17, 18 ஆகிய வார்டுகளில் மட்டும் மழைநீர் தேங்கியது, அதையும் முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது எனவும், மேலும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதன் காரணமாக பல மழைநீர் வடிகால்களில் பிளாஸ்டிக் பைகள் அடைப்பு அதிக அளவில் காணப்பட்டது. எனவே இதனை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் நாகேஸ்வரி, பகுதி செயலாளர் ரவீந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவங்க எடுத்துட்டு வருவாங்க. பக்கத்தோடைய மலைக்கு முன்னாடி தூர்வாரி விட்டோம். தூர்வாரி விட்ட பணம் இது போக நிறைய தெருவுக்குள்ள உள்ள ட்ரெயின் எல்லாம் தூர்வாரியோட பணம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16, 17, 18 இந்த 3 வார்டில் தான் தண்ணி கட்டிச்சு. அதையும் எடுத்துட்டோம். இதுதான் நம்ம அந்த மழை எவ்வளோக்குள்ள பெஞ்சாலும் உடனே போச்சு. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஆணையர் அவர்கள் இருக்கான்னு தெரியும். எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் பாட்டில், கேரி பேக்கு இந்த மழையோடய ஸ்பாட்டில் போயிட்டே இருந்தோம். நம்ம பணியாளர் எல்லாம் ஆணையாளர் மற்றும் ஏசி ஆகிற எந்தெந்த கேட்டகரி உண்டோ எல்லாம் வந்தாங்க. எல்லா இடத்துல அடப்பில் பார்த்தீங்கன்னா கேரி பேக். இதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் தான் திருப்பி சொல்கிறேன், மத்திய அரசாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கட்டும், கேரி பேக் எல்லாமே பேன் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னிலிருந்து ஆர்டர் வாங்கிட்டு போகிறீங்க, உங்கள் மூலிமா போனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். இந்த கேரி பேக்கை அறவே தவிர்த்தாதான் பத்திரிகையாளர் மூலியமாக எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுடன் முதல்வர் திட்டம், முதலமைச்சர் திட்டம் தான் இது விரிவாக்கமாக நடைபெற்று இருக்கு. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.